ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்யா. உங்க பேருங்க? பால்ராஜ். எந்த ஊருங்க? கச்சமங்கலம். இப்போ போட்டிருக்க நெல் எத்தனை நாளா நீங்க வந்து இப்போ இங்க நெல் போடுறதுக்கு? 5 நாளா உட்காந்துருக்கோம். 5 நாளா? 5 நாளா. இப்போ என்ன ப்ரொசீஜருங்க? இப்போ இந்த கொள்முதல் நிலையத்துல நெல்லை போடணும்னா என்ன நெல்லை போடணும்னா சிட்டா அடங்கல் வாங்கி கம்ப்யூட்டர் சிட்டா கொடுத்து இங்க இருந்து அவங்க எங்கேயோ ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. அனுப்பிச்சு அங்க இருந்து அவங்க ஃபார்வேர்டு பண்ணி விஓக்கு வந்து விஓகிட்ட இருந்து அவங்களுக்கு ரிசல்ட் போய் இந்த நெல் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி உள்ள நெல்லு தான் போடலாங்கிறது அவங்க அப்ரூவல் பண்ணி அதுக்கப்புறம் நெல் போடுறதுனால காலதாமதம் ஆயிட்டு. ஓஹோ. இப்போ நீங்க வயல்ல நீங்க வந்து நெல் போட்டுறீங்க. ஆமா. போட்டுட்டு இப்ப நீங்க வந்து இப்ப இந்த நேரடி கொள்முதல் நிலையத்துல போடணும்னா ஆமா நீங்க விஓட்ட அப்ளை பண்ணி அதை வாங்கி கொண்டு போய் கன்னி சிட்டா உள்பட அங்க கொடுத்து அவங்க பதிவு பண்ணி அதுக்கப்புறம் விஓக்கு வந்து விஓ அப்ரூவல் கொடுத்து இந்த நெல் போடப்படுது. ஓஹோ சரி. இப்ப நெல் அங்கேருந்து கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்துட்டோம். இங்க உள்ளார குடுக்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குடுக்கறதுக்கு உடனே வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க விஓ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இவங்க நெல் போட போறாங்க. ஓ இல்ல, நீங்க வயல்ல இருந்து அறுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன் அப்படி? வந்து அவங்க நெல்லை பார்த்து வெள்ளு காஞ்சிருக்கா பதமா இருக்கா நல்லா இருக்கான்னு செக் பண்ணி தான் எடுப்பாங்க. ஓஹோ. இப்ப நீங்க இப்ப 5 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க. 5 நாளா உங்களுக்கு 5 நாளா ஏன்னா வெயில்ல வந்து நெல் புழுங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்க. அதனால அந்த வேக்காட்டை எடுக்கிறதுக்காக இப்போ நெல்லை உணர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அப்படியே புழுங்கி போயிடும். அரிசி சிவப்பா வந்துடும். இது ரேஷனுக்கு போறதுங்கிறனால பக்குவமா கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்ப கிலோ எவ்வளவுக்கு எடுத்துக்கிறாங்க இங்க? கிலோ வந்து அவங்க மூட்டை சிப்பை வந்து 950 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 980. எத்தனை கிலோங்க? 41 கிலோ. 41 கிலோ. 40 கிலோ தானே மூட்டை? 40 கிலோ தான் மூட்டை. சரி. அந்த 40 ரூபாய்க்கு போயிரும். சரி. மூட்டைக்கு இங்க காசு கேக்குறாங்கிற மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி? அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி. அந்த உழைக்கிறவங்களுக்கு கூலி 40 ரூபா எடுத்துக்கிறாங்க ஒரு மூட்டைக்கு. ஆமா, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா. மூட்டைக்கு 40 ரூபா எடுத்துறாங்க. அது அந்த மூட்டை தூக்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க அல்றாங்க, அவங்களே தூக்கி அவங்களே எடை போடுறாங்க. அதுக்காக அந்த விலை. ஆமா. சரி சரி. இப்ப இந்த 5 நாள் நீங்க வந்து இப்ப காத்திருக்கிறீங்கல்ல, இப்ப ராப்பகலா இங்கேதான் நீங்க தூங்கி இருக்கு. நல்ல ஆடு மாடு தொல்லை இருக்கு. சரி. மத்த தொல்லைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம தான் பராமரிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற வரையும் நம்மளுடைய பொறுப்புல தான் இருக்கும். பொறுப்பு. இப்ப இது எத்தனை நாள் சாகுபடி இந்த நெல்லு பயிர் பண்ணதுல இருந்து நீங்க அறுவடை பண்ண வரைக்கும்? 4 மாசம். 4 மாசம். 4 மாசம் வந்து நீங்க வயல்ல காத்து கிடந்தது இல்லாம இங்கேயும் வந்து அவசரப்படணும், வேற வழி இல்லை. சரி. இந்த முறை உங்களுக்கு விவசாயம் எப்படி இருந்தது? இந்த மழைனால நெல்லு பழம் வந்து வயல்ல பாதிக்கு பாதி தேர்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நெல்லு பழம்னா அது என்னங்க? அது நெல்லு பழம் இந்த பாருங்க, அதை எடு தம்பி. வயல்ல நிறைய நெல்லு பழம் கை காட்டுறது. இந்த நெல்லு பழம் உளுந்து 1 ஏக்கர் 40 மூட்டை விளையுதுன்னா 20 மூட்டை தான் விளையுது. இப்ப நீங்க எத்தனை ஏக்கர்ல பயிர் பண்ணிருந்தீங்க? மொத்தம் 4 ஏக்கர் பயிர் பண்ணியிருந்தேன். சரிங்க. 4 ஏக்கர் பயிருக்கு 7 டேங்க் வந்துருக்கு. 4 ஏக்கருக்கு நார்மலா வந்து நீங்க பயிர் பண்ணீங்கன்னா எத்தனை மூட்டை வரணுங்க? 160 மூட்டை வரணும். இப்ப எத்தனை மூட்டை வந்திருக்குங்க? இப்ப வந்து 80 மூட்டை வந்துருக்கு. பாதிக்கு பாதி. எல்லாம் பழமா போயிருச்சு இல்லையா? மழை தான் காரணம். இந்த மழைனாலதான் காரணம். மழை பெஞ்சு எல்லாமே வாய் விட்டு போச்சு நெல்லு பூரா. சரிங்க. வாய் விட்டு தேன் ஒழியிருச்சு. சரி. இது இப்ப இந்த வருஷத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதா இல்ல வருஷம் அந்த சீசனுக்கு வந்து இந்த மழையில மாட்டுறது? என்னென்ன பிரச்சனை வருங்க அந்த மாதிரி பொதுவா? இங்க வந்து இந்த மழை பெஞ்சா அந்த பிரச்சனை வரும். தண்ணி பற்றாக்குறைன்னா அந்த பிரச்சனை வரும். பற்றாக்குறைன்னா பாதி கருக்காய போயிடும், தண்ணி நீரோட்டம் இல்லாம. சரிங்க. இப்ப தண்ணி எந்த தண்ணியை வச்சு நீங்க ஆதாரமா வச்சு இந்த நெல் விவசாயம் இந்த காவேரி தண்ணி, இந்த வெண்ணாத்து தண்ணி தான். அது கரெக்டா நேரத்துக்கு திறந்து விடுறாங்க. நேரத்துக்கு திறந்து வந்து கரெக்டா பரிபாலனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. இந்த வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரல? இந்த வருஷம் பிரச்சனை வரல. ஆனா அந்த மழை கெடுத்து போடுச்சு. தண்ணி வந்து மழை பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப தண்ணி வரலனாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஆமா. மழை வந்தா தண்ணி வந்து மழை வந்துச்சுன்னா அதை விட பிரச்சனை ஆயிடுது. இந்த பாதிக்கு பாதி தான் இருக்கு. அது இந்த வருஷம் இந்த மழை பெஞ்சதுல பூச்சி விழுந்து எல்லா வயலே நாசமாயி போச்சு. 1 ஏக்கர் நீங்க நெல் அந்த 4 மாசம் பயிர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவாகும். 25,000 ரூபாய். அதுல உங்க கூலி எல்லாம் சேர்த்து இருக்கிறீங்களா? கூலி எல்லாம் நம்ம சொந்த உழைப்பு போகத்தான் இந்த செலவாகும். சொந்த உழைப்பெல்லாம் சேர்க்காம? சொந்த உழைப்பை சேர்க்காம 25,000 செலவு. ஏக்கருக்கு 25,000 செலவு. இப்ப 1 ஏக்கருக்கு இப்ப 40 மூட்டை வருதுன்னீங்க. இப்ப 40 மூட்டையை போட்டா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? 40 மூட்டையை போட்டா ஒரு மூட்டை 2,500 ரூபான்னு 1,500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன்.
1500 40 மூட்டைகள் ஆச்சு, 60,000 ரூபா ஆச்சு. ம். 25,000 செலவு போச்சு. நம்மளுடைய உழைப்புங்கிறது அது விவசாயத்துல பண்ற உழைப்பு தான் அது. ம், ம், பாக்கி ஏதோ ஒரு 15 ரூபா மிச்சம் போகுது. ஒரு ஏக்கருக்கு. மத்த ஏதாவது அது குட்டி. சாப்பாட்டுக்கு நெல், அந்த சாப்பாட்டு நெல் ஒதுக்குற ஒரு ஏக்கருக்கு அவ்வளவுதான். ம், ஏன்னா இதுதானே அவனுக்கு வாழ்வாதாரம். ம், வேற விவசாயம் வேற ஒன்றும் பொழப்பு தளப்பு இல்லாத ஏரியா தான். ம், ம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப 3 ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கிறீங்க. இப்ப எவ்வளவு இப்ப மூட்டை வந்திருக்குன்னு சொல்றீங்க? 80 மூட்டை வந்துருக்கு. 80 மூட்டை. ம். இப்ப இது வந்து உங்களுக்கு நட்டம் தான். நட்டம்தான். மொத்தம் 4 ஏக்கர் எனக்கு. சரிங்க. இந்த நெல் தான் வந்திருக்கு, 80 மூட்டை தான் வந்திருக்கு. இப்ப இதை நீங்க கடன் வாங்கி விவசாயம் பண்ணிருக்கீங்களா? எப்படி இப்ப அதை எப்படி எல்லாமே கடன் வாங்கி தான் இங்க விவசாயமே பண்ண முடியும். யாரும் வீட்டுல வச்சுக்கிறது அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. சரி. வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு இப்ப நெல்லை சாகுபடி பண்றதுல? சாகுபடி இந்த பூச்சி, இந்த சீசனுக்கு சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் வெள்ளாம கரெக்டா இருக்குங்க. சீசன் மாறி மாறி இது பண்றதுனாலதான் தண்ணி வந்தா மழை வருது, மழை இல்லைன்னா தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க எத்தனை வருஷமா அந்த இது நான் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கும். சரி. இதே ஊர் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாரும். இப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நல்லா விவசாயம் பண்ண வருஷம்னா எந்த வருஷம்? நல்லா விவசாயம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் 74க்கு அப்புறம் தான். அப்பெல்லாம் 3 போகம். அப்பெல்லாம் 3 போகம். இந்த மாதிரி உரம் யாரு போட்டா, இந்த மாதிரி யாரு பூச்சி மருந்து அடிச்சா? அப்பெல்லாம் மாட்டு சாணம் அதுதானே, எருவு தானே. இப்பதான் இந்த உரம் எல்லாம் வித்தியாசமா வந்ததுனாலதான் எல்லாமே மாறுபட்டு. இல்ல இப்ப தமிழ்நாட்டிலேயே காவிரி டெல்டான்னு தான் இதை சொல்றாங்க. ஆமா, 3 போகம் இங்க இப்ப விளையிறது இல்லையா? அப்ப வந்த தண்ணி வர, இப்ப தண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் வர்றது கிடையாது. சரிங்க. இப்ப இந்த வருஷம் தண்ணி வந்ததே ஒரு அதிர்ஷ்ட வருஷத்துல வந்த தண்ணி இது. இப்ப டெல்டா மாவட்டம்லாம் வத்தி எவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப 3 போகம் இப்ப எங்கேயுமே இங்க விளையிறது இங்க கிடையவே கிடையாது. 2 போகமாவது. 2 போகத்துக்கும் வழி கிடையாது. இந்த சம்பா மட்டும்தான். குறுவைக்கெல்லாம் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. எப்பயாவது தப்பி தவறி ஒரு தடவை வந்தாதான். சரிங்க. இல்லைன்னா டெல்டா மாவட்டத்துக்கு குறுவைக்கெல்லாம் தண்ணி வாய்ப்பே இல்லை. சம்பா மட்டும் தான் ஓடிடுது. அதுலயும் இந்த மாதிரி மழை வந்துருச்சுன்னா இருக்கிறதும் போச்சு. இதுலதான் விவசாயி கடன்காரன் ஆகுறான். சரி. ஏன்னா அவன் கடன் வாங்கி தானே செலவு பண்றான். ஒரு போகம் நடுறது அபூர்வம். கடன் வாங்கி செலவு பண்ணி இந்த மாதிரி நெல்லு பழம் வந்துச்சுன்னா யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா விளைஞ்சு முத்தி கருது பால் ஏற நிலத்துல திடீர்னு மழை வந்துச்சுன்னா வாய் விட்டு தேன் ஒளி போகும். தேன் ஒழுகும் போதுதான் அந்த பழம் வர்றது. இப்ப இந்த நேரடி கொள்முதல் நிலையன்னு இப்போ ஒரு செட்டப் வச்சிருக்காங்கல்ல, இதுல என்ன மாற்றம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 நாள் இப்படி காத்து கிடக்குற மாதிரி இருக்கு, இதை வேற மாதிரி எப்படி பண்ணலாம்? இது வேற மாதிரி பண்ணோம்னா இவங்க சராசரி இங்க ஆட்கள் கம்மிங்க, லோடு மேன் கம்மி. ஒரு தெராசை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் எவ்வளவுதான் உழைப்பான், அவனையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இங்க ஒரு நாளைக்கு 1000 மூட்டை பிடிக்கிறாங்க. 1000 மூட்டை பிடிக்கிறாங்க. சரிங்க. இங்க கொட்டி கிடக்குற நெல் இன்னும் சரியா அறுவடை ஆகல எல்லாத்துக்கும். இன்னும் அறுவடை ஆச்சுன்னா இதெல்லாம் இந்த அறுவடை ஆறுதல ஏன் தாமதமாயிருக்கு? அறுவடை ஆகுதாம இந்த கிளைமேட் தான் காரணம். பனி பெஞ்சுக்கிட்டுங்களா, பனி பெஞ்சா 10 மணிக்கு மேல 12 மணிக்கு மேலதான் அறுக்க முடியும். சரிங்க. இல்லன்னா நெல் ஈரத்தோட ஒழுதுச்சுன்னா இப்ப நான் கொட்டி கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி தான் கட் பண்ணணும். அது வயல்லே காய வச்சு கொண்டு வரணும் லேட்டு. ஓ சரி சரி. இப்ப இங்க எப்படி சரி பண்ணணும்னு சொல்றீங்க? இப்ப இங்க என்னன்னா ஆட்கள் கொஞ்சம் அதிகமா வேணும். ஒரு மிஷின் தான் ஓடுது. எடை போடுறதுக்கு ஒரு மிஷின் தான் ஓடுது. ஆட்கள் இருந்தா இன்னொரு மிஷின் வைக்கலாம். ஆட்கள்லாம் யாரும் இங்க அந்த அளவுக்கு இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்ப நெல்லை காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழியே கிடையாது. இங்கதான் இதுக்குள்ளே கிண்டி விட்டு இதுக்குள்ளே பண்ணிக்க வேண்டியதுதான். திடீர்னு 5 நாள் ஆச்சு. நெல்லு சூடாகும். சூடாகும் போது இந்த சூட்டோட கொடுத்தோம்னா அரிசி செங்கலர்ல வந்துடும். இது ஏன்னா ரேஷனுக்கு வர்ற அரிசி, அது நம்ம தானே சாப்பிட போறோம். அதை தூய்மையா கொடுக்கறதான் நம்மளோட விவசாயியோட கடமை. அதனால அவங்களும் சொல்லுவாங்க நெல்லை காய வைக்க. அது மாதிரி காய வச்சு அவங்க ஓட்ட கொடுக்கும். இப்ப அவங்க கரெக்டா அந்த ஈரப்பதம் இருந்தாதான் எடுத்துப்பாங்க. இல்லன்னா திரும்ப காய வச்சுக்குவாங்க. இப்ப நீங்க டோக்கன் போட்டீங்களா? போட்டேன். இப்ப உங்க டோக்கன் எத்தனை? 54. இப்ப 54னா இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் போகும்? ஒரு நாளைக்கு எப்படி 1000 டோக்கன் போது. சின்ன குறு விவசாயி எங்களை மாதிரி ஆளுங்களா 2 ஏக்கர் 1 ஏக்கர் இப்படி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சிறு விவசாயிகளுக்கா போடுறாங்க. பெரு விவசாயிகள்ல கொஞ்சம் தேக்கி வச்சிருக்கிறாங்க. ஓ சரி. ஏன்னா இவெல்லாம் கடன் வாங்கி கடன் குடிக்கிறாள். அதனால பெரு விவசாயிகளும் இப்ப ஏன்னா இப்ப ஒரே ஆளே இப்ப 10 மூட்டை கொண்டு வருவாங்க. ஆமா.
அதெல்லாம் உடனே போட்டுருவாங்க. ஏன்னா அவெல்லாம் ஏழை ஆளுங்க, அவங்க எல்லாம் போய் ஏதாவது பண்ணணும். பெரு விவசாயம்னா ஒரு நாள் இருங்கன்னா பொறுத்து செஞ்சுக்குவாங்க, உள்ளூர் அனுசரிச்சு செஞ்சுக்குவாங்க. சரிங்க. ஒருவேளை இப்ப உங்களுக்கு இங்க வாங்கல அப்படின்னா இதை நீங்க வேற என்ன வழி பண்ணுவீங்க? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. டிபிசில தான் எடுத்தாகும். ஏன் அப்படி? வெளில தனியார் எல்லாம் பிடிச்சா காசு கொடுக்க மாட்டான். நம்ம கடனை வாங்கி போட்டுட்டு இவன்கிட்ட கடனை கொடுத்துட்டு இவனை தேடிட்டாலே நம்மளால முடியாது. காசு கொடுப்பாங்க, அது லேட் ஆகும். இதை விட கொஞ்சம் காசு கூட கொடுப்பாங்களா? காசை கூட கொடுப்பாங்க, இருந்தாலும் அது 15 நாள் 20 நாள். மூட்டைக்கு எவ்வளவு கூட கொடுப்பாங்க? இதே நல்ல நீங்க இப்ப டிபிசில போடுறதுக்கும் வெளியில தனியா போடுறதுல போட என்ன 100 ரூபா கூட கிடைக்குங்க. மூட்டைக்கு 100 ரூபா கிடைக்கும். 100 ரூபா கூட கிடைக்கும். இந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம்னா 2 நாள்ல வர்ற காசை 10 நாள் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. டிபிசில பணம் வர லேட் ஆனாதான் நமக்கு பிரச்சனை. இப்ப அது பணம் எல்லாம் பணம் அன்னைக்கு ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க. நான் அனுபவத்துக்கு வரல. உங்க அனுபவத்துக்கு போன வருஷத்துக்கு அதெல்லாம் உடனடியா வந்துருச்சு. ஒரு வாரத்திலேயே வந்துருச்சு. ஒரு வாரத்துல இருந்து ஒரு வாரம் இல்ல. இப்ப இது இப்ப இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நெல் எடுக்குதா இல்ல மத்திய அரசு எடுக்குதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எடுக்கும். பணம் பிரச்சனை தான். இப்போ ஒரு வாரத்துக்குள்ள பணம் வருது. இப்ப என்னமோ பணம் கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். இன்னும் நாங்க பேசிக்கிட்ட போய் பேசல. உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் சேதுராமன். சேதுராமன். இது இங்க என்ன வேலை செய்யறீங்க? ரோட்மேனா இருக்கீங்க. சரி, இது மாவட்டம் என்ன மாவட்டம், என்ன ஊருங்க? இது தஞ்சாவூர் மாவட்டம், திருவையாறு தாலுக்கா, கச்சமங்கலம். சரிங்க. இப்ப இந்த நேரடி கொள்முதல் நிலையம் வருஷத்துல எத்தனை நாள் இருக்குங்க? இது ஒரு 30 நாளைக்கு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தாங்களா? அதாவது சீசன் மட்டும்தான். சரிங்க. குருவை சம்பான்னு இருக்கு. சம்பாவுக்கு இப்போ 1 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சம்பாவுக்கு 1 மாசம், குருவைக்கு ஒரு மாசம். ஒரு மாசம் இருக்கும். இல்ல தஞ்சாவூர் முன்னாடி முப்போகம் விளைஞ்சதுன்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன வருஷத்துக்கு? முப்போகத்துக்குலாம் அதெல்லாம் இருபோகம் தான். தண்ணி வந்தால் எது உத்தரவாதம்? ஒருபோகம் தான் பெரும்பாலும். தண்ணி வந்தால் மேட்டூர் டேம்ல ஃபுல்லா இருந்துச்சுன்னா இருபோகம் நடுவாங்க. அப்படின்னா ஒரு போகம் தான். சம்பா மட்டும்தான். அதுவும் தண்ணி வந்தாலும். இது எப்படி டோக்கன் வாங்கணுமா, என்ன செய்யணுங்க? நெல்லாம் கொண்டாந்து கொட்டுவாங்க. எப்படிங்க? நெல்லாம் கொண்டாந்து அறுவடை செஞ்ச நெல்லா கொட்டுவாங்க. கொண்டு நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க. கொட்டுவாங்க. சரிங்க. அவங்க பேரு கொடுப்பாங்க. அது டோக்கன் பிரகாரம். சரிங்க. 1 2 இப்படின்னு வரிசையா சீரியல் நம்பர் போட்டு கொடுப்பாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அது ஆய்வு செஞ்சு பதம் கரெக்டா இருந்துச்சுனாக்கா போடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை காய வச்சு அப்புறம் திருப்பி இது பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு இங்க எத்தனை மூட்டை இப்ப எடுப்பாங்க? அதனால 1000 வரைக்கும் சிப்பம் போடலாம். சரிங்க. இப்ப எங்க ஆள் பட்டா வர்றதுனால கம்மியா தான் பிடிக்கலாம். 800 சிப்பம் 700 இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. சரிங்க. ஒரு நாளைக்கு 700 போட்டுருவீங்க? 700 800 அப்படி போகுது. இப்ப போட்டு வச்சதை எடுத்துட்டு போகிறதுங்க மூவ்மெண்ட் லாரி அங்க மூவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கவர்மெண்ட்லயே அவங்களே அனுப்பி விட்டு டோக்கன் போட்டு இங்க ஏத்திட்டு போயிடுவாங்க. 420 மூட்டை வருது லாரிக்கு. 420 சிப்பம். சரிங்க. ஏற்றி விட்டுருவோம். அங்க கொண்டு பாயிண்ட்ல நிப்பாட்டி அவங்க இறக்கிடுவாங்க. இப்ப இங்க இருக்கிற மூட்டைலாம் இப்ப எப்ப பிடிச்சதுங்க? இதெல்லாம் இன்னைக்கு பிடிச்சதுதான். இப்ப இன்னைக்கு நைட்டு லாரி வந்துருமா இல்ல இப்ப வந்துடும்? மதியமே வந்துடும். ஏன்னா இதை எடுத்தாதான் அடுத்தது நீங்க பிடிக்க முடியும். சரிங்க. இப்ப உங்களுக்கு கூலி எல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்க? கூலி சிப்பத்துக்கு 10 ரூபா கவர்மெண்ட் அறிவிச்சது. சரிங்க. அது அவங்கதான். இப்ப எத்தனை பேர் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இப்ப வேலை செய்யறீங்க? 12 பேர். 12 பேரு. இப்ப ஒரு நாளைக்கு இப்ப 700 சிப்பம் தான் இங்க அதிகபட்சம் எடுக்குறீங்க. அப்ப 7000 ரூபாய் கூலி வருதுன்னா அதை நீங்க 15 பேர் பிரிச்சுக்கலாம். இப்ப 7000 ரூபாய் நீங்க 15 பேர் பிரிச்சுக்கிறதுனா எவ்வளவு? கம்மியா தான் வரும். சரிங்க. 400 ரூபா 450 ரூபா தானே வரும். இது லாரி ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காசு வரும். ஓஹோ. கவர்மெண்ட்ல கொடுக்கறது அதான். சரி. விவசாயா பார்த்து நாங்க செலவு பார்த்து காசு கொடுப்பாங்க. சரி சரி சரி. இல்ல அது நமக்கு சரி சரி. ஆனா கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் பத்தாது. 1000 மூட்டையே நீங்க எடுக்கிறீங்கன்னாலுமே 10,000 ரூபாய் தான் வருது. 15 பேர் இருந்தீங்கன்னா சம்பளம் கட்டுப்படியா? லோடு ஏத்தி. ஓஹோ. சரி சரி. இப்ப எத்தனை நாள்? இப்ப 1 மாசம் தான் உங்களுக்கு வேலையே இருக்கும்.
1 மாசம் தான். இப்ப நீங்களாம் இப்ப வந்து டெம்பரரியா இருக்கிறவங்க. டெம்பரரி தான். இப்ப இந்த ஊர்ல இப்ப கொள்முதல் நிலையம் இருக்கு, இதுக்குன்னு நிரந்தரமா ஆட்கள் யாரும் இருக்காங்களா? நிரந்தரமா இருக்கிறது நாங்க தான். ஏன்னா வருஷத்துக்கே நீங்க சொல்ற மாதிரி 2 மாசம் தான் வேலை. அப்ப ஆமா 2 மாசம் கண்டினியூவா 2 மாசம் வரைக்கும் இருக்கும். நம்பி சொல்ல முடியாது, நெல் வந்தாலும்.